அப்போது நாம் என்ன அப்டேட் ஆகிட்டோம், நாம் என்ன முன்னேறிட்டோம், தமிழ்நாடு எதில் தலை சிறந்து விளங்கிருச்சு. இப்போ இதை மாதிரி ஒரு தேர்வையே சரியாக நடத்த முடியாத மாநிலத்திற்கு ஒரு 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 பெரிய தொழிலை நீங்கள் எதிர்பார்த்து ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ எங்கேயோ போய் கேட்குறீங்க, ஒரு மேன் பவரோ அல்லது எங்கே போய் நீங்கள் உங்கள் கல்வி ரிலேட்டடாக போய் கேட்டாலும் இல்லை சார் ஒரு தேர்வே உங்களால் சரியாக நடத்த முடியலன்னு ஒரு ஏளனமாக பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு பார்வை இருக்கா? ஏன்னா நேற்று தான் வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஒரு புது இண்டஸ்ட்ரி, ஒரு கார் இண்டஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க. இல்லை அந்த ஒரு பிழைக்கும் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டாரே நிச்சயமாக இருக்குது சார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு சொல்லும்போது இதே டிஆர்பி ராஜா என்ன சொன்னார், 15,000 கோடி பாக்ஸ்கான்கிற நிறுவனம் எங்களிடம் முதலீடு செஞ்சுருக்குன்னு சொன்னார். அடுத்த நாளே அவங்க என்ன சொன்னாங்க, அப்படிலாம் நாங்கள் எந்த முதலீடு செய்யலைன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ அந்த கிரெடிட் ஒர்த்து இருக்கு இல்லையா, கிரெடிட் ஒர்த்தும் நம்பகத்தன்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஒரு மாநிலத்தில் இது போன்ற தேர்வுகள் வேறு காரணங்களுக்காக, அதாவது இயற்கை சீற்றத்தால் கேன்சல் பண்ண போடுறது வேற, மனிதனுடைய எரரால் பண்ண முடியும். எரர் நிறைந்த மாநிலத்தில் யார் சார் வருவா? எரருங்கிறது இது சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட் சொல்லிவிட்டு போகிறது கிடையாது. இதுக்குள்ளே எவ்வளவோ சந்தேகங்கள் எழலாம். ஏன் கொஸ்டின் பேப்பரா இல்லையா வேறு யாருக்காவது சகாயம் செய்வதற்காக இருக்குமோ, இப்படி பல சந்தேகங்கள் வருது இல்லையா. அந்த ஒரு விஷயத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? பயனடையக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதில் வேறு ஏதாவது மால் ப்ராக்டிஸும் இருந்தால் அப்படி தானே சார் நடக்கும். ஒரு உதாரணத்திற்கு அதிகாரம் தான் எக்ஸாமில் மால் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையே, நேரடியாக வந்து அங்கேயே பண்ணிடலாமே, ரெக்ரூட்மெண்ட்லேயே பண்ணிடலாமே. பண்ணலாம், ஆனால் இதை நிறுத்த வேண்டிய அளவுக்கு அங்கே வேறு ஏதோ இருக்கலாம் சார். இப்போ இடி வந்து நேரு வீட்டுக்குள்ளே போய் ரைடு நடக்குது வேறு ஏதோ ஒரு கேஸ் சம்மந்தமாக. அப்போ நீங்கள் நகராட்சி துறையில் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பணம் எங்கே கொடுக்கப்பட்டது, 10 ரூபா எப்படி ஹவாலா டிரான்சாக்ஷன் மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் நிரூபிக்கப்பட்டதெல்லாம் வருது இல்லை.